இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளவும் அழகான மலர்கள் எல்லாம் செவ்வந்தி அந்த ஊரில் இருக்கிற செவ்வந்தி மாதிரி. ஆனால் வடிவா சொல்லுது சொல்ல தெரியல உண்டா இதண்டி இதை காட்டுறீங்க செவ்வந்தி மாதிரி தான் கிடக்குங்க. ஆனால் எனக்கு வடிவா சொல்ல தெரியல என்ன வேலை இவ்வளோ இந்த எலும்பு வேண்டாம் முழுமைக்குமா தான் இதில் இருந்து இதுக்குள்ள நிறைய இருக்கு இவ்வளோ தடியில் அப்புறம் அங்காலன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு முழுமையாக நிறைய மரங்கள் நிற்கிது. அதே இந்த பக்கத்துக்கு திரும்பினா இங்கே மரங்கள் நிற்க அதில் தோட்டத்துக்கு சும்மா வளர்க்குற மரங்களை வச்சுக்கிட்டு அந்த இந்த இதில் இப்படியே நடந்து போனீங்கன்னா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பக்கத்தில் ஒரு வேக்கால் மாதிரி ஒன்று ஓடுது ஒரு நீர் இது பச்சையாக கிடக்கு பெருசாக தண்ணி ஓட்டம் கிடையாது பச்சையாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது இதில் நின்று பார்க்குறக்கு. இதான் மேலே இருக்கு இது செவ்வந்தி மாதிரி தான் இருக்குங்க. இது மலராம நிற்கிறபடியே செவ்வந்தி மாதிரி தான் இருக்குது. ஒரு செவ்வந்தின்ற ஒரு வகை நிறைய பூ. இது என்னத்துக்கு பயன்படுத்த போயிட தெரியல அப்படியே விடாக்குங்க அங்கானஞ்சு. இது முழுக்களும் அந்த மலர் தான். இதுலேயும் அப்படி இருக்கு. இந்த இவ்விடம் முழுமைக்கும் இதான் இதில் முழுமையாக காட்ட முடியாது. ஆனால் இங்கே நடந்து போனீங்கன்னா முழுமைக்கும் இதான் நிற்குது. ஓகே அங்கால போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது சும்மா ஒரு கிராம பகுதி மாதிரி தான். இது வழிய மாட்டு பண்ணையால் நிறைய மரங்கள் வச்சு விற்கிற அந்த அந்த அப்படியான ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கிற ஊர் தான். அங்கால போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சும்மா வெளியில் நடந்து போட்டு வருவோம். வெளியில் வந்து பார்த்தா இவ்வளவு செவ்வந்தி பூக்கள் பூத்தி இருக்குங்க. இவ்வளவு செவ்வந்தி பூக்கள் இது ஃபுல்லாயே இது முழுமையாயே செவ்வந்தி எல்லாம். இப்படி பார்த்தா இப்படி தான் இருக்கு வடிவா இருக்கு. ஆனால் பார்க்க கிட்ட பார்க்க எனக்கு தெரியல காணொலியில் என்ன மாதிரி வருதுண்டு. ஆனால் நேரில் பார்க்க அழகா இருக்கு. இந்த இதில் ஒரு குழாவி இருந்திருந்து எவ்வளவு அழகா இருக்கு. இந்த புல்லுவல் இதுவும் வேற அப்படியே நேர்ல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. நல்ல ஒரு நறுமணமும் வருது நல்லா இருக்கு. முழுமையா இப்படி போனா முழுமையா இப்படியே முழுமைக்கும் அதான் இருக்கு. இதுல கணக்கு பூச்சிகள் இருக்கான. அவளை இந்த இதுல எல்லாம் மரங்கள் வச்சிருக்கணும் முழுமையா எல்லா மரங்கள் தான். அப்படி இந்த ஆளு பக்கம் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதான் சோளத்தோட்டம். இப்ப நான் என்ன சோளத்துக்கு நடுவில் போக போறேன். சோளத்தோட்டத்துக்கு நடுவுக்கு நிக்கிறேன். சோளங்களுக்கு நடுவில் நிக்கிறேன் நான். இங்கே எல்லாம் சோளம் இதுல இருக்கு இதுல இருக்கு இவட முழுமைக்கும் சோளமாகி இருக்கு. எல்லாம் சோளம். சோளத்தோட்டத்துக்கு நடு இந்த இதுல எல்லாம் சோளம் இருக்கு. ஆனா என்ன பெருசு இப்ப நடு தோட்டத்துக்கு வந்து இப்ப தோட்டக்காரர் வந்து எனக்கு அடிக்க போறாங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள இவ்வளவு முழுமைக்கு சிலதில் இப்ப குட்டி குட்டியா வேற முடியில போக போறோம். இதுக்குள்ள ஒரு இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தோட்டத்துல இந்த வழியில இப்ப இதெல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்திருக்கு. ஆனா நிறைய வேற இல்லை. இந்த நானும் இப்படி அண்ணாந்து பாக்குறேன். இப்படித்தான் இருக்கு. இப்படி பார்க்கத்தா தான் தெரியுது. இவ்வளவு இருக்குது தோட்டத்துல
குறைவாக தான் இருக்கு. ஓகே, சோளமும் பார்த்தாச்சு. எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் போகிற வழியில். பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற பகுதியில் இதை விற்பனைக்கு பட்டுடாங்க. இதை விற்கிறாங்க. இது இஞ்சித்திய காசுக்கு 250 யூரோவாம். மற்றது இந்த பூசணிக்க மருந்து ஒன்றும் அடிக்காமல் கொத்திச்சு தான் இஞ்சிதான் கீழே வச்சுட்டாங்க. மருந்து ஒன்றும் அடிக்காமல் தான் ஒரு துண்டு ஒன்றின் விலை 1.50, 1 யூரோ 50 சென்ட்ஸா. அதே மாதிரி இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முண்டுக்கும் வச்சுட்டாங்க. ஒரு குட்டி கடை வீட்டுக்கு முன்னாலும் சும்மா கிராமப்புறம் தானே வழியில் வச்சுட்டாங்க. இப்போ அதில் வந்து காசை வச்சுட்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டியா. இப்போ வேறு எங்கே நம்ம ரோட்டில் போய்க்க வேறு நம்ம காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டுறோம். ஓகே, இந்த ஊர்க்கரைக்கு ஒரு இடத்துல சும்மா மரக்கறி விற்கிற கடை அடகு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் பூசணிக்காய் இருக்குது பாருங்க, என்ன பெருசாக. இது ஒரு வகையான குட்டி பூசணிக்காய். இதில் இந்த பெரிய பூசணிக்காய் இந்த கை வச்சு இப்படி இருக்கு. இதில் தெரிகிறது இது 7 ரூபா, இது 5 ரூபா, இது 10 யூரோ. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இதுக்குள்ளே நிறைய பம்புன்னு இருக்கு, நிறைய பூசணிக்காய் வகை. கையில் எடுத்தால் இப்படி இந்த அளவுக்கு இருக்கிறது இருக்கு, கையில் எடுத்தால் இப்படி எடுக்கிற அளவுக்கு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வித்தியாசமான பூசணிக்காய் இருக்குது. இப்படி ஒரு பூசணிக்காய் நீங்கள் எங்கேயும் காட்டுறீங்களா? அது இங்கே இது கையில் எடுத்தால் இது இவ்வளோத்துக்கு இருக்கு. அதே வெள்ளனை பார்த்து வந்த அவடத்தறியில் வச்சுருந்த மாதிரி அதே பூசணிக்காய் இங்கே இருக்கு. இதுலேயே ஒரு வித்தியாசமான வடிவமான பூசணிக்காய். இதில் இருக்குது அது வித்தியாசமான வடிவம். இதுதான் இந்த நீட்டு பூசணிக்காய். அவ்வளோதான், வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த குர்ஷத் மாதிரி இது இருக்குது. இதில் சோளம் இருக்குது. இதுக்குள்ள வெங்காயம் இருக்குது. இதில் கோவம் இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் இருக்குது. இதுக்குள்ள ஆப்பிள் இருக்குது. இது ஆப்பிள் இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது. இதுக்குள்ள குளிர் ஊட்டப்பட்டதுக்குள்ளே சிலது இருக்குது. சின்ன குளிர் ஊட்டி முட்டை இருக்குது. மற்றது கோவா இருக்குது, மற்றது கிழங்கு இருக்குது. கீழே ஒரு கோவா இவ்வளோ. இந்த கீழே சிவத்த வெங்காயம் இருக்குது. இதுக்குள்ள உருளைக்கிழங்கு இருக்குது. அப்புறம் இஞ்சான ஒரு மஞ்சள் வெங்காயம், அந்த வெள்ளை கலர் வெங்காயம் இருக்குது. அவ்வளோ இவ்வளோ எல்லாம் காட்டியாச்சு. நீ நாங்கள் வேண்டாம் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வீதிக்கரையில் விற்பனை செய்கிறதுக்காக மரங்களை பயிரிட்டு வளர்த்து வரணும். அதே பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பக்கம் நிறைய பூ, அதாவது மலர்கள் பூக்கள் இருக்கிறத கண்டு அதை காட்டுவோம். வேண்டியது தான் இதால் போனால் இதுக்குள்ள நடந்து போனால் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குதா பூக்கள் எல்லாம். இந்த இருக்கிற இந்த பூக்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டுனா, ஆனால் கொஞ்சம் இருக்குது. இதுக்குள்ள வயலுக்கு நடந்து போய் கொண்டு இந்த பூக்கள்லாம் ஆனால் வெட்டி எடுத்து அந்த வெட்டுப்படாதுன்றது மட்டும் நிற்கிது. இதில் போகிற வழியில் இருந்துச்சு, பார்க்க வழியாக இருந்துச்சு. அதான் இருக்குது, அதையும் எடுத்து விட வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் நிறத்தில் உள்ளது நிற்குது. இதில் சிவப்பு. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தது ஒரு கத்தரிக்காய் பூ கலர், இல்லாட்டி அந்த நாவல் கலரில் 1-2 தான் மட்டும் தப்பி நிற்கிது பட்டுப்பட்டதில். நிச்சயம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா முழுமையாக மரங்கள்லாம் நிற்கிங்க. இந்த இருக்குது அப்படியே இந்த இருக்குது பார்த்தீங்கன்னாலும் முழுமையாக மரங்கள்லாம் இந்த அது வெள்ளனை காட்டுனா
மரங்களை விற்பனை செய்கிறதுக்கு வளர்த்து வச்சுக்கிறதுக்கு. ஓகே, இதோட நான் இந்த காணொலியை முடிவு செய்ய போகிறேன். ஓகே, அடுத்த காணொலி சந்திக்கணும். உங்களோட நான் தான். பாய்.